இனி பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு 2024 இபிஎஸ் அறிவித்த போதும் சரி, 1998 ஜெயலலிதா அறிவித்த போதும் சரி, அதிமுக தொண்டர்களிடையே மிகப்பெரிய உற்சாகமும் எழுச்சியும் காணப்பட்டுச்சு. ஒரு கூட்டணி உருவாகும் போதும் உடையும் போதும் அப்படி ஒரு உணர்ச்சி பெருக்கு வெளிப்பட்டால்தான் அது தொண்டர்களுடைய ஆதரவோடு நடக்கிறது அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியும். கூட்டணி முடிந்த போது சிறகடிப்போம் நாங்க அப்படின்னு பறந்த தொண்டர்கள் கூட்டணி அறிவிப்பு வந்த பிறகு சொல்லற்று இருப்பதை காண முடியும். இதெல்லாம் இபிஎஸ் முடிவால் பாஜகவின் கட்டுப்பாட்டுல அதிமுக சென்று விட்டது என்ற விமர்சனம் திமுக கூட்டணி கட்சியினரால வைக்கப்பட்டு வருது. இந்த கூட்டணி யாருக்கு பாதிப்பு, யாருக்கு சாதகம்? 2026 தேர்தல் நெருங்கி வரும் வேளையில அதிமுக பாஜக கூட்டணி குறித்த அறிவிப்புகள் வரலாம் அப்படின்ற எதிர்பார்க்கப்பட்ட நிலையில எதிர்பார்ப்புக்கு முன்னாடியே கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில தான் கூட்டணின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிச்சிருக்காரு. 2017 இருந்தே அதிமுகவை குதிரையாக்கி தமிழ்நாட்டில் சவாரி செய்ய பாஜக முனைந்து வருவதாக வைக்கப்படும் விமர்சனங்கள் தான் இப்பவும் முன்வைக்கப்படுது. குறிப்பா இதுல பெரிய பாதிப்படைய போவது அதிமுக தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கூட்டணியால அதிமுக சந்திக்க போகும் பாதிப்பை 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒன்னு தேர்தலுக்கு முன்னாடி, இரண்டாவது தேர்தலுக்கு பின்னாடி. தேர்தலுக்கு முன்பா அதிமுகவுக்கு முதல் சிக்கலா இந்த முறை இருக்க போறது தொகுதி பங்கீடு தான். 2021 தேர்தல்ல இந்த கூட்டணியில அதிமுக 179 தொகுதிகள்லயும், பாமக 23 இடங்கள்லயும், பாஜக 20 இடங்கள்லயும் போட்டிடுச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கட்சிகளுக்கு பல தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த முறை அதுல பெரிய மாற்றம் நடக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. குறைந்தது 60 முதல் 70 இடங்கள் வரை பாஜக கேட்கலாம்னு சொல்லப்படுது. இந்த கூட்டணியின் முக்கிய நோக்கம் திமுகவை வீழ்த்துவது அப்படின்னு இபிஎஸ், மோடி, அமித்ஷா என எல்லோரும் சொல்லியிருக்காங்க. இதனால தேர்தல்ல பாஜகவுக்கு ஆதரவா அதிமுக என்ன சொல்லி வாக்கு கேட்கும் என்ற சிக்கல் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நீட் தேர்வு, வக்பு சட்டம், மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, பொது சிவில் சட்டம் அப்படின்னு பாஜக கொண்டு வந்த சட்டங்களுக்கு எதிராக திமுக நிற்பதை போலவே அதிமுகவும் நிற்குது. திமுக அளவுக்கு போராட்டங்கள் இல்லை அப்படின்னாலும் அதிமுக அறிக்கையெல்லாம் விட்டிருக்காங்க. இந்த நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவா தமிழ்நாட்டின் நலனுக்காக எதை சொல்லி அதிமுக வாக்கு சேகரிக்கும் என்ற சிக்கலும் எழுந்திருக்கு. எதிரணியில இருக்கும் திமுக கூட்டணி பாஜகவின் சித்தாந்தத்திற்கு எதிராக வலுவான காரணிகளை முன்வச்சு தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வரும் நிலையில திராவிட கட்சியா தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் அதிமுகவிற்கு திமுகவின் பாஜக எதிர்ப்பு பிரச்சாரம் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும்னு கணிக்கப்படுது. குறிப்பா 2024 தேர்தலை எதிர்கொண்ட போதே, அதாவது பாஜகவுடன் கூட்டணியில இல்லாத போதே பாஜகவை பெரிய அளவுல அதிமுக தலைமை விமர்சிக்கவில்லை என்று அப்போதே இபிஎஸ் மேல குற்றம் சாட்டப்பட்டுச்சு. அதோடு அதிமுகவிற்கு எதிரி அண்ணாமலையா இல்ல பாஜக சித்தாந்தமா என்ற அன்றைய கேள்விக்கு விடையா நயினா நாகேந்திரன் பதவியும் கூட்டணி அறிவிப்பும் விடையா வந்திருக்குன்னு இப்போ விமர்சிக்கப்படுது. அண்ணாமலைக்கு அரசியல் அனுபவம் பத்தலன்னு சொன்னவர் தான் இபிஎஸ். நான் பதவியில் இருக்கும் வரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது என்று சொன்னவர் தான் அண்ணாமலை. இந்த 2 சிக்கல்களுக்கும் இப்போ தீர்வு கிடைச்சதால பாஜகவின் சட்டங்கள் அதிமுகவுக்கு இப்போ சிக்கலா இருக்காதுன்னு திமுக கூட்டணி கட்சிகள் விமர்சிக்குது. தமிழ்நாட்டு நலன் என்று அதிமுக பேசினா மாநில உரிமை பற்றிய கேள்வியும் எழுப்பப்படும். சிறுபான்மையினர் நலன் பேசினா ஒரு இஸ்லாமிய எம்பி, எம்எல்ஏ கூட இல்லாத பாஜகவுடனான கூட்டணியும் விமர்சிக்கப்படும். தேர்தல்ல அதிமுகவுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் திமுக எதிர்ப்பு மட்டும்தான். அதுவும் தாவேகா, நாதாகா என சிதறி கிடக்கிறதுனால அதை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டிய சவாலையும் என்டிஏ கூட்டணி எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதோட திமுக எதிர்ப்பு வாக்குகளை கவர என்டிஏ என்ன செய்ய போகிறது என்பதும் எதிர்பார்ப்பா எழுந்திருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி தான் இந்த சிக்கல்னா, தேர்தலுக்கு பின்னாடியும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் காத்திருப்பதா சொல்லப்படுது. கூட்டணி அறிவிச்ச நேரத்துல கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா குறிப்பிட்டதே பாஜகவின் பிடியில அதிமுக இருக்கிறதா என்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுப்புகிறது. மத்தியில ஒரு காட்சி பெரும்பாலான இடங்கள்ல பிடித்தாலும் கூட அமைச்சரவையில கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்கிட்டு வராங்க. காங்கிரஸ், பாஜக இந்த 2 கட்சிகளுமே இதை கடைபிடிக்கிறாங்க.
ஆனா மாநிலங்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பா தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் அந்த நிலைப்பாட்டிற்கு இன்னும் நகரல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 2006 சட்டப்பேரவை தேர்தலில் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத போது கூட திமுகவிற்கு வெளியில் இருந்து காங்கிரஸ் ஆதரவு தந்துச்சு. ஆனா கூட்டணியில பங்கு கேட்கல. அதனால கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டிற்கு இப்போ வரைக்கும் புதுசாதான் இருந்துட்டு இருக்கு. இதைதான் இப்பவும் அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரு. ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்றத வலியுறுத்தும் கூட்டணி கட்சிகளின் கோரிக்கை சமீப காலமா திமுக, அதிமுக என்ற இரு கட்சிகளுக்கும் நெருக்கடியை கொடுத்துட்டு வருது. அந்த வகையில 2024 தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்துல கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்பதையே அமித்ஷா குறிப்பிட்டிருந்தார். இது அதிகாரத்துல பாஜக கை வைக்க ஏற்படுத்திய சூத்திரம் என்றே விமர்சிக்கப்படுது. கூட்டணி ஆட்சி என்ற போதும் சரி, அதிமுக தலைமை என்ற போதும் கூட சரி, தமிழ்நாட்டு நலன்கள் சார்ந்த அரசு திட்டங்களையும் டெல்லியே முடிவெடுக்க கூடும் அப்படின்னு அஞ்சப்படுது. இது அதிமுகவின் அதிகாரத்தை மட்டும் இல்லாம மாநில உரிமையை பறிக்கும் செயலாகவும் பார்க்கப்படுது. தேர்தலுக்கு முன்னாடி பின்னாடி அதிமுகவுக்கு இருக்கும் சிக்கலை தாண்டி போனஸாக அதிமுகவுக்கு மேலும் ஒரு சிக்கல் இருக்கு. அது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம். அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்துல தலையிட போவதில்லை அப்படின்னு அமித்ஷா அறிவித்தாலும் டிடிவி தினகரன் எங்களுடன் தான் இருக்கார் அப்படின்னு அண்ணாமலையின் பேட்டி விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இந்த 3 பேரையும் அதிமுகவுக்குள்ள மீண்டும் கொண்டு வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க பாஜக நெடிய முயற்சியும் செய்யறாங்க. முக்குளத்தோ சமுதாய வாக்குகளை கவருவதற்கான முயற்சியாக அது பார்க்கப்பட்டுச்சு. இப்போ அந்த இடத்துல நயினா நாகேந்திரன் கொண்டு வரப்பட்டிருக்காரு. அப்படின்னாலும் அண்ணாமலையின் பேட்டி டிடிவி தினகரன் கூட்டணியில இருக்காரா என்ற விவாதத்தையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவுக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எதிர்காலத்துல எடுக்கப்பட்டா அது அதிமுகவுக்கு தலைமை யார் என்ற சிக்கலையும் மீண்டும் ஏற்படுத்த வாய்ப்புகளும் இருக்கு. அது பாஜகவுக்கு சாதகமா மாறக்கூடும்னு கணிக்கப்படுது. உதாரணமா மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியின் நிலைமை சுட்டி காட்டப்படுது. 40 இடங்கள்ல வெற்றி பெற பாஜக இலக்கு வைத்திருக்கும் நிலையில அதிமுகவுக்குள்ள தலைமைக்கான அதிகாரம் சிக்கல் நடந்தா அதை பயன்படுத்தி பாஜக பல எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களால சொல்லப்படுது. அது அதிமுக மேலும் ஒரு துண்டா உடைவதற்கோ அல்லது கட்சி காணாம போவதற்கான சாத்தியத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு சிக்கல்கள் இருந்தும் ஏன் அதிமுக கூட்டணியில பாஜகவை இபிஎஸ் சேர்த்து கொண்டார் என கேள்விகளும் எழுப்பப்படாம இல்லை. இபிஎஸ் மீதான கொடநாடு வழக்கு, பல முன்னாள் அமைச்சர்களுக்கு ஊழல் வழக்கு மிரட்டல், இபிஎஸ் உறவினர் மீது ரூபாய் 650 கோடி ஊழல் புகார் உள்ளிட்டவை அதிமுக பணிந்து போனதற்கான காரணமாகவும் சொல்லப்படுது. இத்தனைக்கும் நடுவில் திமுகவை வீழ்த்துவோம் என்ற நம்பிக்கையோடு கூட்டணி கணக்க தொடங்கி இருக்கிறது என்டிஏ. இந்த கூட்டணி பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.